அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 11th எக்கனாமிக் நியூ புக்கிலிருந்து யூனிட்ஸ் 8, 9, 10 மற்றும் 2024 ஜனவரி மாதத்தில் நடந்த மிக முக்கிய நடப்பு நிகழ்வுகள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி மாதத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய 30 மாதிரி வினாக்களையும் எக்கனாமிக் பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 120 மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோங்க. கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 1 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த யூனிட்ஸ் 8, 9, 10லேருந்து நிச்சயமாக ஒரு கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக எக்கனாமிக் பகுதியில் 6லேருந்து 7 கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு தேர்விலையும். அந்த 6லேருந்து 7 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொருளாதார புத்தகத்திலிருந்து தான் அதிகபட்சமான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. 100% இந்த 3 யூனிட்லேருந்து நம்ம இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 120 வினாக்கள்லேருந்து ஒரு வினா கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு அப்படி டவுட் ஏதானு இருந்தால் ப்ரீவியஸ் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் அதில் எக்கனாமிக் பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகளும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கேள்விகள் பிரதிபலிச்சிருக்கும். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய 2024 குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒலிம்பியா அகாடமி சார்பாக தினசரி தேர்வுகளும் வீக்கெண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா பொது தமிழ், பொது கணிதம் டிஎன்பிசி பேட்டர்னில் நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜிகே பகுதியில் சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த டெஸ்ட் பேட்சில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு மிக சிறந்த முறையில் கேள்விகள் அமையும். அதே போல் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்சிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு வந்த ஆண்டு எப்பொழுது? வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு வந்த ஆண்டு 1498 மே 20 வந்திருப்பாங்க. இரண்டாவது கேள்வி, காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் எத்தனை கட்டங்களாக பிரித்தனர்? 3 கட்டங்களாக பிரித்தனர். கேள்வி 3, 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காரன் வாலிஸ் பிரபு. கேள்வி 4, ரைத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, மட்ராஸ். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கேள்வி 5, இந்திய தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுகளில் தவறானது எது? 1948 56 சரி, 90 91 சரி, 77 80 சரி. அப்போ இந்திய தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுகளில் தவறானது 78 to 80 என்பது தவறு. முதல் தொழிற்கொள்கை 1948, 2 வந்து பார்த்திங்கன்னா 1956, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1977, 1980, அடுத்து 1990 அண்ட் 1991. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க. 6வது கேள்வி, பின்வரும் எந்த முறை நிலத்தின் உரிமை நிலத்தின் உரிமையாளரிடமே இருந்தது? சொந்த சாகுபடி முறை. கேள்வி 7, பொறுத்துக. பசுமை புரட்சி வேளாண்மை உணவு தானிய உற்பத்தி, வெண்மை புரட்சி பால் பொருட்கள், நீல புரட்சி மீன், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 8, 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண்மை துறையில் பயன்படுத்த முயற்சி எடுக்கப்பட்ட ஆண்டு? எப்போ எடுத்திருப்பாங்கன்னா 1960 to 61. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 9, முதல் தொழிற்கொள்கையை இந்தியா அறிவித்த ஆண்டு எப்பொழுது? முதல் தொழிற்கொள்கையை இந்தியா அறிவித்த ஆண்டு 1948 ஏப்ரல் 6. கேள்வி 10, 1956 தொழிற்கொள்கை யாருடைய மாதிரியில் உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டெல்லி, மகளனோபிஸ் மாதிரி. கேள்வி 11, பின்வரும் 5 ஆண்டு திட்டங்களில் தவறானது எது? முதல் 5 ஆண்டு திட்டம் 51 to 56, 6ஆம் 5 ஆண்டு திட்டம் 80 to 85, 10வது 5 ஆண்டு திட்டம் 2002 to 2007. இங்கே 8வது 5 ஆண்டு திட்டம் 91 to 96 இருக்குது, 92 வந்திருக்கணும், 92 to 97 வந்திருக்கணும் 8வது 5 ஆண்டு திட்டம். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. 12வது கேள்வி, பொறுத்துக. தங்க புரட்சி பழங்கள் ஆப்பிள் உற்பத்தி, கருப்பு புரட்சி பெட்ரோலியம்,
வெள்ளி புரட்சி முட்டை, வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 13. பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு. பசுமை புரட்சி எப்போ ஏற்பட்டிருக்குன்னா இந்தியாவில் 1966 67 ஆண்டுகளில். முதல் எஃகு தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது? முதல் எஃகு தொழிற்சாலை குல்டியில் நிறுவப்பட்டது. கேள்வி 15. இந்திய எஃகு நிறுவனம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்திய எஃகு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1974. கேள்வி 16. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. உலகளவில் கச்சா எண்ணெய் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. சரி. கூற்று 2. சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. சரி. அப்போ கூற்று 1 2 சரி. கேள்வி 17. பொறுத்துக. சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி, சாம்பல் புரட்சி உரங்கள், இளஞ்சிவப்பு புரட்சி இறால், பழுப்பு புரட்சி தோல் புரட்சி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 18. இரண்டாவது பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு. இரண்டாவது பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 2006 2007. கேள்வி 19. ரூர்கெலா எஃகு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி உதவியுடன் தொடங்கியிருப்பாங்க. பிலாய் எஃகு நிறுவனம் ரஷ்ய உதவியுடன் தொடங்கியிருப்பாங்க. துர்காப்பூர் எஃகு நிறுவனம் இங்கிலாந்து உதவியுடன் தொடங்கப்பட்டது. பொக்காரா எஃகு நிறுவனம் ரஷ்ய உதவியுடன் தொடங்கியிருப்பாங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 4 3 2 1. 20வது கேள்வி. மேற்கு வங்காளத்தில் வங்காள இரும்பு தொழில் கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு. வங்காள இரும்பு தொழில் கம்பெனி இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிஎன்பிசி தேர்வாணையம் கண்டக்ட் பண்ண ஆஸ்லர் சூப்பர்டென்ட் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. எங்கே இருக்குன்னா 11th இருக்குது, 8th யூனிட்டில் தான். 11th எக்கனாமிக்கில் 8th யூனிட்டில் அப்படியே கேட்டிருப்பாங்க. மேற்கு வங்காளத்தில் வங்காள இரும்பு தொழில் கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு 1870. கேள்வி 21. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1855 மேற்கு வங்காளத்தில் ரேஷ்ரா என்னும் இடத்தில் நவீனமயப்படுத்தப்பட்ட முதல் சணல் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. சரி. இந்தியாவில் மிக பழமையான தொழில் நெசவு தொழில். சரி. கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் 1818 முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. 3வது கூற்று சரி. 4. 1854 மும்பையில் KGN டேபர் என்பவரால் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கப்பட்டது. அப்போ சரியான விடை பார்த்தீங்கன்னா 21க்கு அனைத்துமே சரி, 4 கூற்றுகளும் சரியாக அமைந்துள்ளது. கேள்வி 22. உலகிலுள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலகிலுள்ள காகித தொழிற்சாலையின் பட்டியலில் இந்தியா 15வது இடத்தில் உள்ளது. கேள்வி 23. அஸ்ஸாம் மாநிலத்திலுள்ள டிக்பா என்னும் ஊரில் வெற்றிகரமாக முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1889. சரியான விடை. கேள்வி 24. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. நான் 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது இடத்தில் உள்ளது. சரி. இந்தியா நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உர தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழிலாகும். சரி. இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. அப்போ 24வது கேள்விக்கு சரியான விடை அனைத்தும் சரி. கேள்வி 25. எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் டேராடூனில் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது? எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம்னா ONGC, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் டேராடூனில் நிறுவப்பட்டது 1956. கேள்வி 26. பொறுத்துக. குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கான முதலீடு எவ்வளோ இருக்குன்னா, குறு உற்பத்தி நிறுவனங்கள்னால் 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு உற்பத்தி நிறுவனங்களாக இருந்தால் 25 லட்சம் முதல் 5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். நடுத்தர உற்பத்தி நிறுவனங்களாக இருந்தால் 5 கோடி முதல் 10 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 27. முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எது? முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் பத்ராவதியில் இருக்குது, ஃப்ரம் கர்நாடகா. கேள்வி 28. 14 பெரிய வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 14 பெரிய வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஜூலை 19 1969. இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதே 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது ஏப்ரல் 15 1980 ஆக்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான். கேள்வி 29. பொறுத்துக. குறு சேவை நிறுவனங்களுக்கான முதலீடு
10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு சேவை நிறுவனங்களுக்கான முதலீடு 10 லட்சம் முதல் 2 கோடி மிகாமல் இருக்க வேண்டும். நடுத்தர சேவை நிறுவனங்கள்னா 2 கோடி முதல் 5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 30வது கேள்வி, எண்ணிக்கை அடிப்படையில் டேஸ் பொதுத்துறை மற்றும் டேஸ் தனியார் வங்கிகளும் உள்ளன. எண்ணிக்கை அடிப்படையில் 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் துறை வங்கிகளும் உள்ளன. தற்போது குறைஞ்சிருக்கு, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டைஸ் மாற்றிருப்பாங்க. இது புத்தகத்தில் இருக்குது, பார்த்துக்காங்க. 31வது கேள்வி, பொறுத்துக. முதல் 5 ஆண்டு திட்ட மாதிரி ஹெரால்டு டோமர் மாதிரி, 2ஆம் 5 ஆண்டு திட்ட மாதிரி பிசி மகளனோபிஸ் மாதிரி, 3ஆம் 5 ஆண்டு திட்ட மாதிரி காட்கில் மாதிரி, 5ஆம் 5 ஆண்டு திட்ட மாதிரி டிபி தார் மாதிரி. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 32வது கேள்வி, இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்கள் முறையை எந்த நாட்டிடமிருந்து எடுத்துக்கொண்டது? ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது. புதிய தொழிற்கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1991 ஜூலை 24. 1991 ஜூலை 24 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க எக்ஸாமில் ப்ரீவியஸில். 34 மகபூப் உல்லக் மற்றும் அமர்த்தியா குமார் சென் ஆகியோர் மனித மேம்பாட்டு குறியீட்டை மேம்படுத்திய ஆண்டு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை முதல் உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞர் மகபூப் உல்லக்கும் இந்தியாவின் பொருளியல் அறிஞரான அமர்த்தியா குமார் சென் ஆகியோர் வந்து உருவாக்கியிருப்பாங்க 1990. கேள்வி 35, 2015 இந்தியாவின் மனித மேம்பாட்டு குறியீடு எவ்வளோ இருந்தது? 2015 இந்தியாவின் மனித மேம்பாட்டு குறியீடு 0.624. கேள்வி 36, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, உடல் மற்றும் பணச்சார்ந்த மேம்பாட்டை மனித மேம்பாடு குறியீட்டு குறிப்பிடுகிறது. சரி. கூற்று 2, செய்திறன் குறியீட்டு எண் உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிக்கிறது. சரி. அப்போ சரியானது 1, 2 சரி. கேள்வி 37, முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது? முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட 5 ஆண்டு திட்டம் 7வது 5 ஆண்டு திட்டம். கேள்வி 38, பொறுத்துக. 3வது 5 ஆண்டு திட்டம் சுதந்திரமான பொருளாதார மற்றும் சுய முன்னேற்ற நிலையை நோக்கமாக கொண்டது. 4வது 5 ஆண்டு திட்டம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதலை நோக்கமாக கொண்டது. 6வது 5 ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்பை பற்றி கரிபோ அட்டாவை குறிப்பிட்டிருக்கும். அதே பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் 5 ஆண்டு திட்டம் கரிபோ அட்டாவுன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரீவியஸில் ரிப்பீட்டடாக இந்த ஆண்டில் கேட்டக்கூடிய 2 கேள்வியில் கூட வறுமை ஒழிப்புனாவே 5ஆம் 5 ஆண்டு திட்டம் தந்திருக்காங்க. நியூ புக்கில் வந்து 6ஆம் 5 ஆண்டு திட்டம் பார்த்துக்காங்க. 9வது 5 ஆண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சியை குறிப்பிடுகிறது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 1, 3, 4, 2. 39வது கேள்வி, நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2015 ஜனவரி 1. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதனுடைய விரிவாக்கமும் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. 40வது கேள்வி, பின்வருவனற்றில் பொருந்தாதது எது? வாழ்நாள், கல்வி தகுதி, வாழ்க்கை தரும், குழந்தை இறப்பு விகிதம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய குறியீடுகள். குழந்தை இறப்பு விகிதம் குறிக்க மாட்டாங்க. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி. 41, மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் பிஸ்வஜித் குகா. கேள்வி 42, விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி இது எந்த 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம்? விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சினாவே 12வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கேள்வி 43, 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எது? செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில். கேள்வி 44, 2021-22 ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 2021-22 ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 191 நாடுகளில் இந்தியாவின் தரம் 132வது இடத்துல இருக்குது. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 45வது கேள்வி, வாழ்க்கை தர குறியீட்டினை உருவாக்கியவர் யார்? பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக PQLI. இதை வந்து வாழ்க்கை தர குறியீட்டுன்னு தமிழில் குறிப்பிடலாம். இதை உருவாக்கியவர் மோரிஸ் டி மோரிஸ். கேள்வி 46, இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை எந்த 5 ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை 8வது 5 ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கேள்வி 47, பொறுத்துக. திட்ட விடுமுறை காலம் 1966 to 69. சுழல் திட்டம் 78 to 79. ஆண்டு திட்டங்கள் 90 to 91, 91 to 92. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி.
48வது கேள்வி, அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்த 5 ஆண்டு திட்டம் எது? 10வது 5 ஆண்டு திட்டம். கேள்வி 49, ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது? 5வது 5 ஆண்டு திட்டம். கேள்வி 50, 12வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எவ்வளவு சதவீதம்? 12வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8%. கேள்வி 51, போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2010. கேள்வி 52, இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு எது? இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு ராஜா செல்லையா குழு. கேள்வி 53, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 2000. கேள்வி 54, ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அல்லது இந்தியாவின் முதலாவது ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1965ஆம் ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? காண்ட்லாவில் தொடங்கப்பட்டது. ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்டு இருக்காங்க. கேள்வி 55, எந்த குழுவின் பரிந்துரைப்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டது? எந்த குழுவின் பரிந்துரைப்படி பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டதுன்னா நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி. கேள்வி 56, இந்து வளர்ச்சி வீதம் என்பதை பயன்படுத்தியவர் ராஜ்கிருஷ்ணா. கேள்வி 57, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒருமுனை வரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒருமுனை வரி மற்றும் அடுக்குகள் விளைவற்றது. கேள்வி 58, புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஸ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது? புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 2015இல் ஏற்படுத்தப்பட்டது. கேள்வி 59, வெளிநாட்டு முதலீடு டேஸை உள்ளடக்கியது? வெளிநாட்டு முதலீடுனா FDI மற்றும் FEI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சரியானது ஆப்ஷன் சி. 60வது கேள்வி, பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்பின்படி 2016இல் இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு நடப்பு விலையில் எவ்வளோனா 2251 பில்லியன் அமெரிக்க டாலர். கேள்வி 61, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2016 பிப்ரவரி 18. பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 2016 பிப்ரவரி 18. கேள்வி 62, APMC ஏற்றுமதி செயலாக்க மண்டலம்னு சொல்லுவாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மார்க்கெட் கமிட்டி. இந்த அப்ரிவேஷன்லேருந்து கேட்குறாங்க ஒரு கேள்வி, பார்த்துக்கோங்க. 63வது கேள்வி, உழவர் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1998. உழவர் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1998. கேள்வி 64, இந்தியா உலக மக்கள் தொகையில் டேஸ் சதவீதம்? 17.5%. கேள்வி 65, நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த GDP மதிப்பில் இந்தியாவின் பங்கு 2.99% விழுக்காடு. நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த GDP மதிப்பில் இந்தியாவின் பங்கு 2.99% இருக்குது இந்தியா. கேள்வி 66, ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் இந்தியாவின் தரம் 3வது இடம். கேள்வி 67, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955இல் இயற்றப்பட்டது. கேள்வி 68, தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கை 71. கேள்வி 69, தற்போதைய வரி விகிதங்கள் எத்தனை? தற்போதைய வரி விகிதங்கள் பார்த்தீங்கன்னா 5 உள்ளன. கேள்வி 70, பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி நடைமுறைக்கு வந்த ஆண்டு, அதாவது ஜிஎஸ்டினாவே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை 1, 2017. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி 1954 ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்திய கொண்டு வந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கேள்வி 71, 1954 முதலில் பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரியை கொண்டு வந்த நாடு எது? பிரான்ஸ். கேள்வி 72, வாராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பினை கணக்கிட புதிய விதிமுறைகள் எந்த குழு அறிக்கையின்படி வகுக்கப்பட்டன? நரசிம்மம் குழு. கேள்வி 73, வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை டேஸ் ஆகும்? 50% ஆகும். கேள்வி 74, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் மகாத்மா காந்தி. கேள்வி 75, பொறுத்துக. 20 அம்ச திட்டம் 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. ஊரக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசெம் 1979. வேலைக்கு உணவு திட்டம் 1977 உருவாக்குனாங்க. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி.
ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 76வது கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எவ்வளவு கிராமங்கள் உள்ளன? 6,40,867 கிராமங்கள் உள்ளன. கேள்வி 77, 2011-12ஆம் ஆண்டு மதிப்பீட்டின்படி ஊரகப் பகுதியில் சுமார் டேஸ் மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வசிக்கின்றனர். 22 கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வசிக்கின்றனர். கேள்வி 78, ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கின்றார் என்று கூறியவர் யார்? சர் மால்கம் டார்லிங். கேள்வி 79, அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் நாளொன்றுக்கு எவ்வளவு கலோரி மற்றும் அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவார் என்று சொல்லியிருக்காங்க. 2400 கலோரிக்கு கீழே எடுத்துக்கிறவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ 80வது கேள்வி, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009-2010 ஊரகப் பகுதியில் வறுமையில் உள்ள மக்கள் சதவீதம் 54.10% இருந்தது. சரி. கூற்று 2, 2009-2010 மொத்த வறுமை சதவீதம் 33.80%. அப்போ சரியானது கூற்று 1, 2 சரி. 81வது கேள்வி, பொறுத்துக. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. நடைமுறைக்கு வந்தது 2006. திட்டம் சட்டம் நிறைவேற்றப்பட்டது 2005. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 82வது கேள்வி, ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன. இதையே இரட்டை நஞ்சாக்கல் என்று குறிப்பிட்டவர் யார்? சுமாசர். புறா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? அப்துல் கலாம். உலக ஏழை மக்கள் தொகையில் டேஸ் சதவீதம் இந்தியாவில் உள்ளனர். உலக ஏழை மக்கள் தொகையில் 22% இந்தியாவில் உள்ளனர். இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு டிஎன்பிசி தேர்வு நடத்திய ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க. 85, பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பீட்டர் டயமண்ட், டேல் மார்டின்கன் மற்றும் கிறிஸ்டோபர் பிசாரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்களுக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 2010. கேள்வி 86, 2016 அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக வேலையின்மை சதவீதம் எவ்வளவு? ஊரக வேலையின்மை சதவீதம் 7.8. ஊரக வேலையின்மை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். கேள்வி 88, வேளாண் தொழிலாளர் விசாரணைக்குழு அறிக்கையின்படி டேஸ் சதவீத வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர். 84% வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர். கேள்வி 89, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2006. கேள்வி 90, பொறுத்துக. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. பாரத் நிர்மான் யோஜனா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 85-86. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. சரியான விடை ஆப்ஷன் சி. 91வது கேள்வி, தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு 2002-2003 புள்ளிவிவரப்படி எத்தனை சதவீத ஏழைகள் மட்டுமே அரசுடைமை வங்கிகளில் கடன் பெறுகின்றனர்? 30% ஏழைகள் மட்டுமே. கேள்வி 92, வட்டார ஊரக வங்கிகள் செயல்பாட்டுக்கு வந்த ஆண்டு 1975. கேள்வி 93, சுய உதவிக்குழு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1, ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை சராசரியாக 17 பேர் கொண்ட ஒரு தன்னிச்சையான அமைப்பு ஆகும். சரி. இவற்றின் உறுப்பினர்கள் சுய உதவி மற்றும் பரஸ்பர உதவி மூலம் பொதுவான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயல்கின்றனர். சரி. சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1992. ஸோ 93வது கேள்விக்கு சரியான விடை அனைத்துமே சரி. கேள்வி 94, பொறுத்துக. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா எப்போ ஏற்படுத்தினாங்க? 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. சரியான விடை ஆப்ஷன் சி. 95வது கேள்வி, தற்போது இந்தியாவில் எத்தனை வட்டார ஊரக வங்கிகள் உள்ளன? தற்போது இந்தியாவில் எத்தனை வட்டார ஊரக வங்கிகள் உள்ளன? 64. கேள்வி 96, சிறிய அலகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதியளிக்கும் முகவர் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. சிறிய அலகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதியளிக்கும் முகவர் வங்கினா முத்ரா வங்கி தான்.
முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 2015 ஏப்ரல் 8. 97வது கேள்வி, இந்தியாவின் ஊரக சாலை பகுதி எவ்வளவு உள்ளது? இந்தியாவினுடைய ஊரக சாலை பகுதி வந்து 26.50 லட்சம் கிலோமீட்டர். கேள்வி 98, கில்பர்ட் ஸ்லேட்டர் சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு எப்பொழுது? 1918. கேள்வி 99, தேவைக்கு அதிகமான வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை மறைமுக வேலையின்மை என்பர். கேள்வி 100, சிறியது அழகு என்ற நூலை எழுதியவர் யார்? சிறியது அழகு என்ற நூலை எழுதியவர் சுமாசர். 101வது கேள்வி, 2024 ஆண்டுக்கான உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நடைபெற்ற நாட்கள். சென்னையில் தமிழ்நாடு அரசு நடத்தியிருப்பாங்க. நந்தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக மையத்தில் 2024 ஜனவரி 7, 8. 102வது கேள்வி, இதுவரை எத்தனை முறை மறு வரையறை ஆணைய சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன? இதுவரை எத்தனை முறை மறுவரையறை ஆணைய சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன? 4 முறை. கேள்வி 103, எந்த ஆண்டுகளுக்குள் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? 2024க்குள். கேள்வி 104, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக இணைந்த நாடுகளில் தவறானதை தேர்வு செய்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக இணைந்த நாடுகளில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, அதே சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான், எகிப்து இணைந்திருக்கும். இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10 நாடுகள் உள்ளன தற்போது. அர்ஜென்டினா வந்து சேருன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் வாபஸ் வாங்கிடுவாங்க. இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு புதிதாக இணைந்த நாடுகள் தவறானது அர்ஜென்டினா. கண்டிப்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்பை பற்றி கேட்பாங்க, ஏன்னா ரீசெண்டாக வந்து 5 நாடுகள் இணைஞ்சிருக்கு, பார்த்துக்கோங்க. 105வது கேள்வி, 6வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1, இது தமிழ்நாட்டில் நடைபெற்றது, சரி. 2, நடைபெற்ற நாட்கள் ஜனவரி 19 முதல் 31 வரை, சரி. பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்து 99 பதக்கங்களை வென்றது, சரியான்னு பார்த்தீங்கன்னா தப்பு. பதக்கப்பட்டியலில் செகண்ட் பிளேஸ் தான் தமிழ்நாடு வாங்கியிருக்கோம், ஆனால் 98 பதக்கங்களை வாங்கியிருப்பாங்க, 99 கிடையாது. அப்போ சரியானது 1, 2 மட்டும் சரி. 106வது கேள்வி, கிரிக்கெட் வரலாற்றில் மிக குறுகிய டெஸ்ட் போட்டி எந்தெந்த அணிகளுக்கிடையே நடைபெற்றது? இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு இடையே நடந்த 2வது டெஸ்ட் போட்டி தான் மிக குறுகிய டெஸ்ட் போட்டியாக அமைந்தது. 107வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர இரும்பிலான திருவள்ளுவர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? குறிஞ்சிக்குளம், கோவையில் திறந்திருப்பாங்க. 108வது கேள்வி, நடப்பு நிகழாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் என ஐநாவின் உலக பொருளாதார சூழல் 2024 அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது? 6.2%. 109வது கேள்வி, ஆதித்யா L1 விண்கலம் L1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் எப்பொழுது? ஆதித்யா L1னா சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட இந்தியாவினுடைய முதல் சேட்டலைட்டு. இந்த ஆதித்யான் L1 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணது செப்டம்பர் 2, 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த L1 புள்ளியில் வந்து லெக்ராஞ்சி புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் ஜனவரி 6, 2024. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்லேருந்து பார்த்துக்காங்க. 110வது கேள்வி, மேல்முறையீட்டு மனுக்களை அனுமதிக்கும் உச்சநீதிமன்றத்தின் விருப்புரிமை அதிகாரங்களை குறிக்கும் சட்ட விதி ஆர்டிகல் 136. கேள்வி 111, இஸ்ரோ அமைப்பு 2024 ஏவிய முதல் ராக்கெட் எது? அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2024 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இஸ்ரோ 2024 ஏவிய ராக்கெட் வந்து PSLV C-58. கேள்வி 112, இந்தியாவின் உயர்கல்வியில் ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை விகிதத்தை 27%லிருந்து 50% உயர்த்த இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு எப்பொழுது? 2030க்குள்ள இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. கேள்வி 113, 2023ஆம் ஆண்டு பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? சென்னை நகர் தான். 10 லட்சத்திற்கும் அதிகமாக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள், குறிப்பாக பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கும். அதே 10 லட்சத்திற்கும் குறைவான நகரங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருச்சி நகரம் முதலிடம் பிடிச்சிருக்கும். 114வது கேள்வி, இந்தியாவின் நீளமான கடல் பாலம் அடல் சேது கடல் பாலம். நிச்சயமாக கண்டிப்பாக கேட்பாங்க. இந்தியாவின் நீளமான கடல் பாலம் அடல் சேது கடல் பாலம் மும்பையில் திறந்திருப்பாங்க. இது எத்தனை கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளது? 22 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளது.
115வது கேள்வி, என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல, மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையது என கூறியவர் யார்? பில்கிஸ் பானு. சமீபத்தில் தான் பில்கிஸ் பானுக்கு எதிராக விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளை மீண்டும் வந்து உச்சநீதிமன்றம் சரணடைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு கூட, பார்த்துக்கோங்க. 116வது கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான தியான்சந்த் கேல் ரத்னா விருதை பெற்றவர்கள். 2023க்கான தியான்சந்த் கேல் ரத்னா விருதை பெற்றவர்கள் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டியும் சிராக் ஷெட்டியும். சரியான விடை ஆப்ஷன் சி. ஏ மற்றும் பி 2 பேருமே வாங்கியிருப்பாங்க. 117வது கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரங்கள் எவை? இந்தூர் மற்றும் சூரத். 118வது கேள்வி, இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுதுபார்க்கும் மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? கொச்சின். 119வது கேள்வி, 2022ஆம் ஆண்டுக்கான புத்தாக்க நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய கேள்வியில் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில், நிச்சயமாக அடுத்ததாக வரக்கூடியது. ஏன்னா புத்தாக்க நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலிடம் பிடித்துள்ள நிறுவனம் எதுனா தமிழ்நாடு தான் இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 120வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலையின் மொத்த உயரம் எவ்வளவு? உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஹைதராபாத்தில் திறந்திருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜயவாடாவில் 206 அடி உயரமுடையது. மொத்த சிலையினுடைய உயரம் 206 அடி உயரமுடையது. 121வது கேள்வி, அண்டர் 19 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? தென்னாப்பிரிக்கா நடைபெற்று கொண்டிருக்கிறது. 122வது கேள்வி, 2020இல் தமிழ்நாட்டில் குழந்தைகள் இறப்பு விகிதம். 2020இல் தமிழ்நாட்டில் குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளோ உள்ளது? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு கேள்வி. 13 குழந்தைகள் வந்து இறப்பு விகிதம் இருக்குது. அதே தற்போது வந்து பார்த்திங்கன்னா 8.2 இருக்குது. 2020இல் தமிழ்நாட்டில் குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குன்னா 13, தற்போது 8.2 உள்ளது. 123வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? 2024 இந்த ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற உள்ளது. 124 ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அரங்கம் தமிழ்நாட்டில் எங்கு அமைய உள்ளது? ராமநாதபுரம். 125 2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் தவறானவர் யார்? வெங்கையா நாயுடு, ஜேடி குரூஸ், வைஜெயந்தி மாலாதேவி, பத்மா சுப்பிரமணியம். அப்போ பத்ம விபூஷன் விருது பெற்றவங்க, இந்த ஆண்டுக்கான விபூஷன் விருது பெற்றவங்க தவறானவங்க ஜேடி குரூஸ். இவர் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருப்பார் ஜேடி குரூஸு. அதே வெங்கையா நாயுடு, வைஜெயந்தி மாலா, பத்மா சுப்பிரமணியம் இவங்க 3 பேருமே வாங்கியிருப்பாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. 126வது கேள்வி, இந்தியாவில் பீகாரை தொடர்ந்து எந்த மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளன? நிச்சயமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ரிலேட்டடாக ஒரு கேள்வி இருக்கும் நடப்பு நிகழ்வுகளில். ஏன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய மாநிலம் எதுனா பீகார். பீகாருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு பணியை தொடங்கியுள்ள மாநிலம் ஆந்திரா. 127வது கேள்வி, 75வது குடியரசு தின விழாவில் முப்படைகள் அடங்கிய பெண்கள் பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? கேப்டன் சந்தியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கூட. 128வது கேள்வி, தற்போது உச்சநீதிமன்றத்தில் உள்ள மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தற்போது உச்சநீதிமன்றத்தில் உள்ள மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 34. கேள்வி 129, மத நல்லிணக்க நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஸோ இந்த ஆண்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க தமிழக அரசு. ஜனவரி 30ஆம் தேதி, அதாவது காந்தியினுடைய இறந்த தினத்தை மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருப்பார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். 130வது கேள்வி, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எப்பொழுது? உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 31, 2024. 131வது கேள்வி, டேஸ் குழுவில் இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது. டேஸ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது எந்த குழுனா விஜய் கேல்கர் பணிக்குழு. 132வது கேள்வி, சுய உதவிக்குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது டேஸின் நோக்கம்? நபார்டின் நோக்கம். கேள்வி 133, கீழ்காண்பனவற்றுள் நபார்ட் கீழ் இடம்பெறாத வங்கிகள் எதுனா ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கி, ஊரக வட்டார வங்கி, மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே நபார்ட் கீழ் அடங்கும். ஆனால் ஏற்றுமதி வளர்ச்சி வங்கி அடங்காது. அப்போ தவறானது. சரியானது ஆப்ஷன் சி. 134வது கேள்வி, தமிழ்நாட்டில் 1948ஆம் ஆண்டு ஜமீன்தார் முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழு எது? பிரகாசம் குழு.
கேள்வி 135 தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணியின் முக்கிய நோக்கங்கள் வறுமையை குறைத்து ஏழை குடும்பங்களை செயல்படுத்துவதற்கு, ஆதாயமான சுயதொழில் மற்றும் திறமையான கூலி வேலை வாய்ப்புகள் உருவாக, வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த. அப்போ தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா வந்து எதுக்காக ஏற்படுத்தினாங்கன்னா இந்த மூன்றுத்துக்காக தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 136 சி. ரங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழ்மை கோட்டுக்கான அளவீட்டை எவ்வாறு கொடுத்துள்ளது? சி. ரங்கராஜன் கமிஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏழ்மை கோட்டுக்கான அளவீடை இவ்வாறு கொடுத்துருக்காங்க. கிராமப்புறமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 32 ரூபாய் இருந்தால் வந்து அவங்க வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்கன்னோ, அதே நகர்ப்புறமாக இருந்தால் 47 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவங்க வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது கீழே இருக்கிறவங்க வறுமை கோட்டு கீழே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எந்த கமிட்டினா சி. ரங்கராஜன் கமிஷன். சரியான விடை ஆப்ஷன் சி. 137வது கேள்வி பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும்? சுற்றுச்சூழலை தொடர்ந்து காத்து பேண வேண்டும். 138வது கேள்வி 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? சமத்துவம். கேள்வி 139 எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது? 2015 to 2020. கேள்வி 140 பின்வரும் திட்டங்களில் எது 0 முதல் 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது? ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். கேள்வி 141 கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்ற நிதி டேஸின் கீழ் உருவாக்கப்பட்டது? நபார்டின் கீழ் உருவாக்கப்பட்டது. கேள்வி 142 மகளனோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? 2வது ஐந்தாண்டு திட்டத்தில். கேள்வி 143 தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஸ் நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது? ஜப்பான் நாட்டு ஆதரவுடன். கேள்வி 144 மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? மனிதவள மேம்பாட்டில் உடல் நலம், கல்வி, வருமானம் எடுத்திருப்பாங்க, பாலின விகிதத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ சரியானது ஆப்ஷன் டெல்லி. அதே மற்ற 3 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கணக்கில் எடுத்திருப்பாங்க. கேள்வி 145 இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேஸ் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார்? 1950. கேள்வி 146 1991ஆம் ஆண்டின் புதிய தொழில் கொள்கை இதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது? தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். அப்போ சரியானது ஆப்ஷன் டெல்லி. 1, 2, 3மே சரி. 147வது கேள்வி உலக வங்கி 2017 வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டின் அதீத ஏழ்மை அளவீடு என்பது ஒரு நாளைக்கு 1.90 அமெரிக்க டாலரை விட சம்பாதிக்க விட குறைவாக இருந்தால் அவங்க ஏழ்மை கோட்டில் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 148வது கேள்வி 5வது ஐந்தாண்டு திட்டம் 74 to 79 காலத்தில் கரிபே அட்டாவோ என்ற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் பொருள் என்னன்னா வறுமை ஒழிப்பு. கேள்வி 149 பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் டேஸை குறிக்கிறது? சமூக பொருளாதார திறனை குறிக்கிறது. கேள்வி 150 NSDP 2019-2020 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் டேஸ் தரவரிசையில் உள்ளன? தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் 6வது இடத்தில் உள்ளன. ஸோ இந்த 150 வினாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி டெஸ்ட்டுக்கான கீ ஆன்சராக தான் பார்த்துருக்குறேங்க. அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் குறிப்பாக எக்கனாமிக்ஸ் பகுதியிலிருந்து இந்த 150 கேள்விகளை கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட 120 கேள்விகள் இருக்குது. இந்த 120 கேள்விகளும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.